சீமான் அவர்கள் சமீப நாட்களாக தொடர்ந்து விஜயை கடுமையாக எதிர்க்கிறாரு. அந்த எதிர்க்கிறது பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகையும் எதிர்க்கிறது பெரிய லாபத்தை கொடுக்கும். பாமர மக்கள் மத்தியில் விஜய் ஒரு மாற்றா பார்க்குறாங்க. விஜய் மாற்றம்னு சொல்லல, மாற்றம்னு சொல்றதே விமர்சனம் பண்றாரு. இதெல்லாம் விஜய சீமான் அடிச்சாதான் மக்கள் மத்தியில் பேச்சாரும். கமலஹாசன் கம்பேரிசன் தான் 1லிருந்து 4க்கு சீமானை கொண்டு வந்தது. விஜய் அரசியலே பேசாத ஒரு கோழைத்தனமான ஒரு நபர். சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டாரு. பாச்சுவன் பேவர்ஸ் த பிரேவ்ங்கிற மாதிரி 234 தனிச்சு போட்டிங்கிறதுல உறுதியா தொடர்ந்து பேசிக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சு விளையாடக்கூடிய ஒரு சீமான். விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கு வராதா, அதிமுக நம்மளை கூட்டணிக்கு சேர்க்க மாட்டாரான்னு அரசியல் வியாபாரியா இருக்கக்கூடிய ஒரு விஜய். இது எல்லாம் தெரியும். 5% ஓட்டு குறைவு. அவ்வளவு கிறிஸ்தவர்கள் நிரம்பின கன்னியாகுமரியில் தான் சீமானுக்கு 5%. மற்ற இடங்கள்லாம் 8, 9, 13. ஆவரேஜா 8.2 எடுத்தார். ஆவரேஜா 8.2 எடுத்தவர் மைக் படம் போட்ட பிறகு கன்னியாகுமரியில் 5. அப்போ விஜயை நம்பியெல்லாம் யாரும் ஓட்டு போடலைங்கிறதான் 100க்கு 100 உண்மை. உச்சக்கட்ட காமெடி என்ன சொட்டத்தலைன்னு எழுதுன்னு விஜய் சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கு ரசிகர்கிட்ட சொல்ல, நான் எனக்கு தலையில முடியலையா, நான் விக்கா வச்சிருக்கேன். அதான் சகோதரர் விஜய்ன்னு சொல்றேன். சகோதரர் விஜய், நீ உங்களும் சொட்டத்தலை தான். சொட்டங்கிறது விஜய் ரசிகன் தான் போடுறான். அவனுக்கு விஜய் மேலேயும் பற்றுதல் கிடையாது. சீமான் அவர்கள் மீது தாவேக்காவினர் மாவட்டங்கள் வாரியே புகார் கொடுத்துருக்காங்க. ஒருமையில் விஜயை பேசிட்டாருன்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க? அதை தலைமை சொல்லி தான் கொடுத்தோன்னு வேற சொல்கிறாங்க. தலைமை சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஏன்னா விஜய்க்கு சீமானோட ஓட்டு குறைஞ்சி போயிருமோங்கிற அச்சம் பெருசாக இருக்குது. சிவகார்த்தியன் தன்னை போட்டியில் தாண்டிடுவாருங்கிறதுக்காக தான் சிவகார்த்தியன் துப்பாக்கி கொடுத்தாரு. அச்சம் தான் காரணம். கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம். ஓகே, சீமானை பற்றி என்ன எழுதினாலும் லாபம். சீமானை பற்றி எழுதும்போது சீமான் தாயா மேல்பாதிமங்கலம் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஆலய நுழைவுக்காக நிற்கிறான். எவனுக்குடா அந்த துணிச்சல் இருக்கு? உண்மையிலே நான் சொல்றேன், ஜூனியரை விட நக்கீரன் குமுதர் போட்டெல்லாம் ஒரு காலத்தில் என்ன தூக்கி விட்ட பத்திரிகைகள். அவங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இப்போ இந்த செல்போன் உலகத்தில் நான் பிரிண்ட் மீடியாவில் வாரமுறை இதழ்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். உண்மை. வணக்கம். உலக தமிழர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவம் வலைக்காட்சியில் தொடர்ந்து உரையாடி வருகிறேன். வள்ளுவம் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை பின்தொடருங்கள். வள்ளுவம் வலைக்காட்சி தமிழர்களின் பிரச்சனையை, பொதுமக்களின் பிரச்சனையை வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள். வள்ளுவன் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டு கழியுங்கள். நன்றி, வணக்கம். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருந்தேன் தம்பி. சீமான் அவர்கள் சமீப நாட்களாக தொடர்ந்து விஜயை கடுமையாக எதிர்க்கிறாரு. அந்த எதிர்க்கிறது பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகையும் எதிர்க்கிறது பெரிய லாபத்தை கொடுக்கும். எதிர்க்கிறதுனால தான் சீமான் பஞ்சமநல மீட்புக்காக நிற்கிறாரு. சீமான் மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவுக்காக நிற்கிறாரு. சீமான் பல்லர்களே பாண்டியர்களுங்கிறதுக்காக நிற்கிறாரு. சீமான் தேவேந்திர குல வேளாளர் இல்லாமல் யார் வேளாளர் கேட்டு நிற்கிறாரு. சீமான் ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு நிற்கிறாரு. சீமான் 5% இடஒதுக்கீடு பிரியாரிட்டி இதில் அருந்ததியர்களுக்கு கொடுத்ததுனால பாதிக்கப்பட்ட தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு நிற்கிறாரு. சீமான் பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதருக்கு ஏன் தமிழில்னு கேட்டு நிற்கிறாரு. சீமான் தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம், அந்த புள்ளியில் தமிழ் தான் தாயின்னு நிற்கிறாரு. விஜய் படம் ஓடுறதுக்காக இது எதையுமே சொல்லாமல் நிற்கிறாரு. அப்போ விஜய் அரசியல் வியாபார அரசியல், ஜனநாயகம் படத்துக்கான சந்தர்ப்பவாத அரசியல். சீமான் அரசியல் கொள்கை அரசியல், தமிழ் சார்ந்த அரசியல். அருந்ததியர் ஓட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% தமிழர்களுக்கு உயர்த்தி கொடுக்கணுங்கிறதுல சீமான் உறுதியாக நிற்கிறாரு. அதில் அதிமுகவில் உள்ள ஜாதிய வரி பிடிச்ச வன்னியர்கள் எதிர்த்தாலும் சரி, ரவிக்குமார் அதை சொல்கிறாரு. பாமக வன்னியர்கள் எதிர்த்தாலும் சரி, திரௌபதி அம்மன் கோயிலுக்கு ஆலய நுழைவுக்கு நானே முன்னின்று போய் நிற்பேன்னு சீமான் சொல்கிறாரு. அதே மாதிரி கோனேரிக்கு போன் கோன் கோட்டைங்கிறத சொல்கிறாரு. அதை ஒரு சில வன்னியர் அமைப்புகள் எல்லாரும் இல்லை எதிர்க்கும் போது, நீங்கள் அதை மராட்டியம் கோட்டைன்னு மத்திய மாநில அரசு சொல்லும் போதெல்லாம்
பேசாமல் இருந்துட்டு தமிழன் கோட்டைன்னு நான் சொல்லும்போது, தமிழன் கோனேரிக்கு போன் கோன் கோட்டைன்னு சொல்லும்போது ஏன் எதுக்க வாராங்கிறத சீமான் கேட்குறாரு. அதே மாதிரி பிராண்டி விஸ்கிக்கு ஆதரவாட்டு ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் நிற்கிறாங்க. கல்லுக்கு ஆதரவாக சீமான் நிற்கிறாரு. இப்படி அனைத்து விஷயங்களும் பெரியார் மண்ணுன்னு ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் நிற்கிறாங்க. பெரியாரே மண்ணுன்னு சீமான் நிற்கிறாரு. இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் நிற்கிறாரு. இலவசங்களை வச்சு எப்படியாவது ஓட்டு வாங்கினா போதும்னு ஸ்டாலின், எடப்பாடி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, விஜயும் எடப்பாடி கூட கூட்டணி போகிறதுக்காக இலவசத்தை எதுக்காமல் நிற்கிறாரு. கொடநாடு கொலை என்னாச்சுன்னு சீமான் தான் கேட்குறாரு. எடப்பாடி கூட கடைசி நேரம் மணிகண்டன் வீராசாமி, நல்ல தம்பி, நல்ல திறமையான ஒரு தம்பி, விஜய் கூட இருந்தார். அவர் விஜய் கூட்டணிக்கு தான் போவாருங்கிறத மணிகண்டன் வீராசாமி சொல்லியிருக்காரு, ஜெகதீஸ்வரன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் எம்ஜிஆர்னு சொல்கிறதும், இலவசங்களுக்கு ஆதரவாக பேசுகிறதும், மாற்றுன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கும் பாமர மக்கள் மத்தியில் விஜய் ஒரு மாற்றா பார்க்குறாங்க. விஜய் மாற்றம்னு சொல்லலை, மாற்றம்னு சொல்கிறதே விமர்சனம் பண்ணுறாரு. இதெல்லாம் விஜய் சீமான் அடித்தாதான் மக்கள் மத்தியில் போய் சேரும். சீமான் கமலஹாசன் கம்பேரிசன் தான் 1லேருந்து 4க்கு சீமானை கொண்டு வந்தது. சீமான் அண்ணாமலை கம்பேரிசன் தான் 4லேருந்து 8க்கு கொண்டு வந்தது. அதே மாதிரி சீமான் மிகப்பெரிய ஜம்பு அடைகிறது சீமான் விஜய் கம்பேரிசன் தான். விஜய் அரசியல்வாதி, சந்தர்ப்பவாதி, நேர்மறையாக கொள்கை இல்லாதவர். உதயநிதி ஸ்டாலின் மேலே வன்மத்தியிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. பாஜகவை ஏன் எதுக்குங்கிறதுக்கு காரணம் சொல்ல தெரியாதவர். சீமான் டிமானிட்டேஷனை எதிர்த்தவர். விஜய் மோடியை ஜாலரா அடிக்கிறதுக்காக போய் பார்த்தவர், டிமானிட்டேஷனை ஆதரித்தவர். இப்படி எல்லா விஷயங்களும் வெளி உலகத்துக்கு வரும். சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு 2 பேரும் உயிரோடு இருக்கும்போதே கேட்டவர். விஜய் ஜெயலலிதா 2014 கொடுத்த நெத்தி அடியில் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு விஜய் நிரூபித்து தான் லீடர். விஜயால் ஜெயலலிதாவை ஒரு தூச கூட பிடுங்க முடியலைன்னு ஜெயலலிதா நிரூபித்த பிறகு விஜய் அரசியலே பேசாத ஒரு கோழைத்தனமான ஒரு நபர். சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டார். பாச்சுவன் ஃபேவர்ஸ் த பிரேவ்ங்கிற மாதிரி 214 தனிச்சு போட்டிங்கிறதுல உறுதியாக தொடர்ந்து பேசிக்கிட்டு எல்லாத்தையும் அடித்து விளையாடக்கூடிய ஒரு சீமான். விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கு வராதா, அதிமுக நம்மளை கூட்டணிக்கு சேர்க்க மாட்டாரான்னு அரசியல் வியாபாரியாக நிற்கக்கூடிய ஒரு விஜய். இது எல்லாம் தெரியும். இந்தியா டுடே மணிக்கு நேர்மை நாணயம் இருந்தால் இது சரியா தப்பான்னு நீங்கள் ஒரு இடத்துல சொல்லுங்கள், அல்லது உங்கள் நேர்மை நாணயத்தை மக்கள் இல்லை, நீங்கள் அதை நேர்மை நாணயத்தோடு தான் இருப்பீங்க, இதை சரியாக ஒத்துக்கிடுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மணிகண்டன் வீராசாமி என்றவர் விஜய் கூட்டணிக்கு போகிற ஒரு முடிவில் தான் இருக்கார். 2 கோடி உறுப்பினர்கள் இது வரைக்கும் சேர்த்துட்டோன்னு சொல்கிறாங்க. அதுக்கான டேட்டா யாருக்கிட்டையுமே கிடையாது, இவங்களா வாயில் வந்ததை சொல்கிறாங்க. இது எல்லாமே நான் தரவுகள் அடிப்படையில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் ஆகிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க? மணிகண்டன் வீராசாமி விஜய் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. நானே எக்ஸ்போஸ் பண்ணிட்டேனே. உங்களுக்கு அந்த இடத்துக்குள்ளே சிவகார்த்தியம் பெரிய இதானார். சீமானெல்லாம் ஒரு தீவிரவாத இது கொண்ட இதுன்னு யாரும் பார்க்க மாட்டாப்புல. விஜய் என்ன பண்ணாப்புலன்னா, விக்கிரவாண்டியில் தனக்கு 20% ஓட்டு இருக்குன்னு சீமானுக்கிட்ட ஜான் ஆரோக்கியசாமியை வச்சு லாபி பண்ணுறார். கொடுத்த துட்டுக்கு அவர் லாபி பண்ணுறதுல தப்பு இல்லை, அவர் தொழில் அதுதான். ஜான் ஆரோக்கியசாமி தன் தொழிலை திறம்பட செய்துட்டார். அதில் ஜான் ஆரோக்கியசாமி விஜய்கிட்ட வாங்கின பணத்துக்கு சரியாக வேலை பண்ணி சரியான எம்ப்ளாயிங்கிறதும் அல்லது ப்ரொஃபஷனல்ங்கிறதும் அதை நிரூபிச்சிட்டார். அதை நான் ஜான் ஆரோக்கியசாமிக்கு அது திறமை தான். ஸோ அந்த காலகட்டத்துக்குள்ளே 5.5% தான் விக்கிரவாண்டியில் சீமானுக்கு ஓட்டு இருக்குது. நம்ம மைக் படத்தை போட்டு சீமானை ஆதரித்தோம்னா அது 6-6 நின்று போச்சுன்னா விஜய்க்கு ஓட்டு 1% தானே ஆகிப்போகும். ஓகே, அதனால மக்களவை தேர்தலில் முதல்ல சிஏஏ ஆதரவுன்னு சொல்லி 39 எம்பிக்களையும் ஒருத்தம் கூட விஜயை பற்றி பேசாதன்னு உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக சொல்லிட்டாப்புல. ஒரு திமுக எம்பி கூட, கூட்டணி எம்பி கூட விஜயை பொருட்டாட்டே நினைக்கல, அதை தட்டி விட்டுட்டாங்க இவருக்கு சிஏ எதிர்ப்பை. ஸோ பரிதாபமாகி மைக் படத்தை போட்டு ஒரு விளம்பரத்தை கொடுத்தாப்புல. சீமான் அந்த இடத்துக்குள்ள என்ன சொல்லியிருக்கணும்னா, தம்பி ஏதாவது விளக்கணும் யாருக்காக மைக் போட்டிருக்காங்கன்னு, தனக்காக தான் போட்டிருக்காங்கங்கிற மாதிரி சீமான் அதில் கிளைம் பண்ணியிருக்கக்கூடாது. கிளைம் பண்ணிட்டார். நான் கரெக்டாக தான் எதையும் பேசுவேன். பட் சினிமா வியாபாரத்துக்காக உலகத் தமிழர்கள், நாம் தமிழர்கள் பார்க்கறதுக்காக தான் சிஏ எதிர்ப்புங்கிறது கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு யாரும் சீண்டல்லங்கிறதுக்காக மைக் படத்தை சீமான் விஜய் போட்டார். அதே விஜய் அதிலிருந்து மாற்றி நடுநிலைன்னு ஒரு அறிவிப்பை விக்கிரவாண்டியில் கொடுக்குறாரு. இதுதான் சந்தர்ப்பவாதி பச்சோந்தி விஜய். பல இதில் இன்னும் சொல்லலாம், பச்சோந்தி தனத்தை ஆதாரத்தோடு நான் சொல்லலாம். ஜான் ஆரோக்கியசாமி
யாரையாவது வச்சு மறுங்க, இவர் ஆதாரத்தோட மறுங்க. உங்களால் முடியாது, பச்சவந்தி தான். அப்போ இந்த தன்மையை விஜய் செய்யும்போது சிவகார்த்தியும் துணிஞ்சு வந்து சீமானை பார்த்தார். அதற்கு பிறகு அந்த 20%ங்கிறதும் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததும் பொய்ங்கிறது, 50,000 ஆன்லைன் உறுப்பினர் விக்கிரவாண்டியில் இருக்கிறதெல்லாம் பொய்ங்கிறது களத்திலே அது ப்ரூவ் ஆச்சு. ஸோ மணிகண்டன் வீராசாமி சொல்கிறது பொய் தான், எல்லாமே பொய், ஃப்ராடு, பித்தலாட்ட கோஷ்டி தான் விஜய் கோஷ்டி. அதனால தான் சொல்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறதாயா உண்மை, மற்ற நீ பண்ணுறதெல்லாம் பொய், ஃப்ராடு, மோசடி, பித்தலாட்டம் தாண்டி ஆதாரத்தோடு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ மணிகண்டன் வீராசாமி வெளியே வந்து ரவீந்திரன் துரைசாமி கருத்தை சொல்கிறாரு. தென் ஜெகதீஸ்வரன் வெளியே வந்து ரவீந்திரன் துரைசாமி கருத்தை சொல்கிறாரு. ஐயநாத அண்ணன் கருத்தை சொல்கிறாருன்னா அது ஒரு வியாபார கும்பல், மோசடி கூட்டம். அதுதான் உண்மை நிலைமை. என்ன ஓட்டு நீ நிரூபிக்கிறியோ அதுதான் உன் ஓட்டு. அதை இல்லாமல் அது இதுன்னு எங்கேயும் டக்கால்ட்டி பண்ணி வியாபாரம் பண்ண முடியாது. சரி, மைக் படத்தை போட்டு தான் விளம்பரம் கொடுத்தீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 50% கிறிஸ்தவர்கள். மைக் படம் போட்டு விளம்பரம் கொடுத்த கன்னியாகுமரியில் தான் சீமானுக்கு ஓட்டு குறைவு, 5% ஓட்டு குறைவு. அவ்வளவு கிறிஸ்தவர்கள் நிரம்பின கன்னியாகுமரியில் தான் சீமானுக்கு 5%. மற்ற இடங்கள்லாம் 8, 9, 13. ஆவரேஜாக 8.2 எடுத்தார். ஆவரேஜாக 8.2 எடுத்தவர் மைக் படம் போட்ட பிறகு கன்னியாகுமரியில் 5. அப்போ விஜயை நம்பியெல்லாம் யாரும் ஓட்டு போடலைங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. நிரூபித்தாதான் ஓட்டு. நிரூபிக்காமல் நீங்கள் ஆதரிச்சா வந்து ஜானகி சிவாஜி ஆதரித்த மாதிரி தான், அல்லு அர்ஜுன் ஜெகன் ஆதரித்த மாதிரி தான். பவன் கல்யாண் நிரூபித்தார் 7%, அது ஜெகனுக்கு ஓட்டாக மாறிச்சு. விஜயகாந்த் நிரூபித்தது ஓட்டாக மாறிச்சு. இப்போ நீ நிரூபிக்காதவங்க அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற உண்மையை சொல்கிறதுனால எனக்கு எதிராக வன்மத்தியம் காழ்ப்புறதுன்னு சொல்கிறாங்க. உச்சக்கட்ட காமெடி என்ன சொட்டத்தலைன்னு எழுதுன்னு விஜய் சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கு ரசிகர்கள்ட்ட சொல்ல, நான் எனக்கு தலையில் முடியலையா, நான் விக்கா வச்சுருக்கேன். அதான் சகோதரர் விஜய்ன்னு சொல்கிறேன். சகோதரர் விஜய், நீ உங்களும் சொட்டத்தலை தான். சொட்டங்கிறது விஜய் ரசிகன் தான் போடுறான். அவனுக்கு விஜய் மேலேயும் பற்றுதல் கிடையாது. விஜய் மேலே பற்றுதல் இருந்தால் ரவீந்திரன் துரைசாமியை சொட்டத்தலைன்னு அவன் உருவ கேள்விக்கு வருவானா? விஜய் சொட்டத்தலை தானே தம்பி. அவர் தொழிலுக்கு விற்க வச்சிருக்கிறாரு, தப்பு இல்லை. நான் விஜய் சொட்டத்தலைன்னு எந்த இடத்துலையும் சொன்னதில்லை. தொழிலுக்கு விற்க வைக்க வேண்டியதான். இன்னும் படம் நடிப்பார். இது கடைசி படங்கிறதெல்லாம் கப்ஸா தண்ணியில் தான் எழுதணும். ஃப்ராடுத்தனமான ஒரு ப்ரொமோஷனுக்காக தான் இதை கடைசி படம்னு சொல்கிறாரு. இன்னும் படம் நடிப்பார் கண்டிப்பாக. அதே வேளையில் அவர் விற்க வைக்கிறதுல தப்பே இல்லை. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொரு இது. சில நடிகர் சொட்டையானாலும் வெளியே வருவாங்க, சத்யராஜ், ரஜினிகாந்த் போன்றவங்கள்லாம். சிலவங்க அதை விற்க வச்சுக்கிட்டு மறைப்பாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். விஜய்க்கும் அது உரிமை. ஏன்னா அவருக்கு தொழிலுக்கு விற்க வைக்கிறது தப்பு இல்லை. பட்டு ரவீந்திரன் சொட்டத்தலைன்னு சொல்லக்கூடிய விஜய் அபிமானிகள் அறிவில்லாமல் சொல்கிறீங்க. விஜய் சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி தூண்டிவிடுவதை வச்சு சொல்கிறீங்க. அது விஜய்க்கு விவரம் இருக்குமுன்னா நம்மளே இது தாக்கம், நம்ம சொட்டத்தலையை விற்க வச்சு தான் மறைக்குங்கிறத விஜய் புரிஞ்சுக்கணும். இதுவும் ஒரு ஜாலியாக தான் சொல்கிறேன். எனக்கு அதில் அவங்க சொல்லிட்டதுனால ஒன்றும் இல்லை. நான் சொல்லக்கூடிய கருத்தை கருத்தியல் ரீதியாக ஜான் ஆரோக்கியசாமிக்கோ ஆதவர்ஜுனாவுக்கோ அறிவு, நாணயம், பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா பாயிண்ட்ஸில் அடி நான் பதில் சொல்கிறேன். இது வந்து ஒரு தோல்வியில் என்ன பண்ணனே தெரியாமல் பண்ணக்கூடிய வேலை. சார், அந்த சுற்றுப்பயணத்தில் மேலே ஏறி நான் வந்து ஜனநாயக போர் நடக்க போகுது, அதனால் உங்களை பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஜனநாயகன்ற படத்தை வந்து குறிப்பிட்டு அவருடைய சுற்றுப்பயணங்களில் பேசிக்கிட்டு இருக்காரு. தப்பே இல்லை. ஜனநாயகத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது தப்பே இல்லை. ஒருத்தர் தொழிலில் தான் வளர்கிறதுக்கு முதலீடு பண்ணி ப்ரமோஷன் பண்ணி அந்த தொழிலில் வளரல தப்பே இல்லை. இப்போ இது இவங்க சரவணா ஸ்டோர்ஸு, ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸு, குமரன் சில்க்ஸு இவங்கெல்லாம் விளம்பரம் கொடுக்குறாங்கன்னா அந்த விளம்பரம் அவங்க விற்பனைக்காக தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சினிமா வியாபாரத்துக்கு நீங்கள் 10 பேருக்கு பணங்களை கொடுத்து ஜான் ஆரோக்கியசாமிக்கு இன்னும் சிலவருக்கெல்லாம் பணத்தை கொடுத்து எழுத வச்சு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அது இது தொழில் முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். தொழில் வளர்ச்சிக்கு ப்ரொமோஷனுக்கு நீங்கள் பணம் செலவழிக்கிறதுல எந்தவித தவறும் கிடையாது. ஆனால் நீங்கள் தொழில் வளர்ச்சிக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க. ஜனநாயகம் உங்கள் கடைசி படம் இல்லை. அந்த படம் ஓடுறதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய டக்கால்ட்டி தான் கடைசி படங்கிறது நம் போன்றவர்களுக்கு தெரியும். அதை நம்ம ஓப்பனாக அடித்து பேசுகிறோம். ஓகே சார். சார், சீமான் அவர்கள் மீது தாவேக்காவினர் வந்து மாவட்டங்கள் வாரியே புகார் கொடுத்துருக்காங்க. ஒருமையில் விஜயை பேசிட்டாருன்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க? அதை தலைமை சொல்லி தான் கொடுத்தோன்னு வேற சொல்கிறாங்க. தலைமை சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஏன்னா விஜய்க்கு வந்து சீமானோட ஓட்டு குறைஞ்சி போயிருமோங்கிற அச்சம் பெருசாக இருக்குது. சிவகார்த்தியன் தன்னை போட்டியில் தாண்டிடுவாருங்கிறதுக்காக தான் சிவகார்த்தியன்ட்ட துப்பாக்கி கொடுத்தாரு. அச்சம்தான் காரணம். அதே மாதிரி வாரிசு துணி வரும்போது
துணிவு வாரிசு தான் மேலே போச்சு, ஓகே. துணிவு மேலே போயிருமோங்கிற ஒரு அச்சத்தில் தான் எனக்கு நான் தான் போட்டின்னு சொன்னார். அப்போ சீமான் நக்கல் அடிச்சார், என் தம்பி செவுத்துல பந்தை வீசி அவனே விளையாடிட்டு இருப்பான்னு ஒரு நக்கல் அடிச்சு விட்டார். ஸோ விஜய்க்கு சீமான் மேலே ஒரு பயம் இருக்குது. சீமான் வந்து போல்டாக இருக்கிறார். விஜய்க்கும் அவருடைய சந்தர்ப்பவாத அரசியல் சூழ்நிலைக்கும் நேர்மறையாக விஷயங்களை சொல்லாததுக்கும் அவர் பின்னடைவை தான் விஜய் சந்திப்பார். ஏன்னா அவரை வச்சு அரசியல் பண்ணுறவங்களும் தப்பு தப்பாக தான் அரசியல் பண்ணுறாங்க. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது, அது வியாபார அரசியல் ஆயிரும். கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்ரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் கண்டஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது, அது சுத்தர் சந்தர்ப்பவாதம் வியாபாரம். வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிராக நம்ம போனால் பிஞ்சி போயிருமோங்கிற அச்சம்தான். பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு பெரியாரே மண்ணுன்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு எதிராக ஈரோடு கிழக்கில் வந்து நின்றுருக்கணும். ஒரு வேளையில் கீழே போயிட்டோம்னா அதோட வியாபாரம் படுத்தணும்னு தான் விக்ரவாண்டிக்குள்ளேயும் ஈரோடு கிழக்குள்ளேயும் வரலை. இதெல்லாம் தப்பான ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று, நாங்கள் கூட்டணி ஆட்சின்னு பேசுனது அது இன்னொரு தப்பான ஸ்ட்ராட்டஜி. இவர்கிட்ட கூட்டணிக்குள்ளே இன்னும் மந்திரி பதவி வாங்கிறதுக்கே யாரும் வரலையே. ஸோ விஜய்க்கு தோல்விங்கிறதே நேர்மறையாக விஷயங்கள் பண்ணாமல் உதயநிதி ஸ்டாலின் மேலோட வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் தான் அரசியலுக்கு வந்துடுங்கிறது மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆகிறதும், கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வரதுக்கு முன்னாடியே ஒரு வியாபார அரசியலுக்கு வந்துட்டாருங்கிறதும் கொள்கையற்ற அரசியலுக்கு வந்துட்டாருங்கிறதும் அவருக்கு மைனஸ். இந்த மைனஸுக்கெல்லாம் காரணம் விஜய்க்க எண்ண ஓட்டமும் அதற்கேற்ப தப்பு அரசியல் பண்ணக்கூடிய அவருடைய வீக வகுப்பாளர் தான் காரணம். 26 விஜய் மோசமான பின்னடைவை சந்திப்பாருங்கிறது தேர்தல் முடிவில் தெரியும். காரணம், அவங்களுக்குள்ள நடவடிக்கைகள்லாம் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிடுது. இவங்க எதிர்மறையானவங்க, உதயநிதி மீது வன்மத்தில் வராங்க, மக்கள் நலன் இவங்களுக்கு அக்கறை இல்லை, ஒரு ஃப்ராடு பண்ணுறாங்க, ஷோ பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் பாண்டே இது புதுச்சேரி சந்திரன் இவங்க எல்லாமே விஜய் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? நான் அதுக்குள்ளே போய் எக்ஸ்போஸ் பண்ணலை. மொத்தத்தில் அவங்களோட நோக்கம் வந்து ஒரு வியாபார நோக்கம், பொதுமக்களோட சேவை நோக்கம் அல்ல. ஓகே சார், ஆதவர்ஜனா வந்து விகடனில் சீமானு குறித்து காசு கொடுத்து பல விஷயங்களை எழுதிட்டு வராரு, பல போஸ்டர்கள்லாம் வெளியிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழரோட ஐடிவிங்கெலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடியுங்களா சார் ஆதவர்ஜனால? கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம். ஓகே. சீமானை பற்றி என்ன எழுதினாலும் லாபம். சீமானை பற்றி எழுதும்போது சீமான் தாயா மேல்பாதிமங்கலம் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஆலய நுழைவுக்காக நிற்கிறான். எவனுக்குடா அந்த துணிச்சல் இருக்குது பேடி பசங்கன்னு அந்த ஆலய நுழைவுக்காக இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை பற்றி சறுக்கி நழுவி ஓடக்கூடியவனெல்லாம் பேடித்தனமான அரசியல்வாதிகள்னு, பேடித்தனமான அரசியல்வாதிகள்னு சீமான ஹீரோன்னு பாராட்டுவான். அதே மாதிரி சீமான் தான் எண்ணி கொடு அளந்து கொடுன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணுங்கிறதுல சீமான் தான் போல்டா சொல்கிறாருங்கிறத பாதிக்கப்படக்கூடிய வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற மக்கள்னாலும் சரி, முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா போன்ற மக்கள்லாம் சரி, சீமான் தான் தெளிவாக நிற்கிறாருன்னு சொல்லுவாப்புல. அப்போ சீமானை பற்றி நீங்கள் அட்வர்ட்ஸாக என்ன பப்ளிசிட்டி கொடுத்தாலும் சீமான் யாருக்காக நிற்கிறாருங்கிறதா மக்கள் மத்தியில் வரும். விஜயை பற்றி என்ன அட்வர்ட்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் சீமான் ஜனநாயகம் ஓடுறதுக்காக பறையர் தேவேந்திர வேளருக்காக குரல் கொடுக்கல. விஜய் தீப்பந்தம் ஏற்று தீண்டாமையை பொசுக்குன்னு படத்தில் சொல்லக்கூடிய விஜய் திரௌபதி அம்மன் ஆலய நுழைவுக்காக குரல் கொடுக்கல. இப்படி எல்லா இடத்துலையுமே விஜய் வந்து கபட வேடதாரி அரசியல் வியாபாரிங்கிறது விஜயை பற்றிய பாப்புலாரிட்டி வர வர அது பப்ளிசிட்டி ஆகும். விஜய் சீமான் கம்பேரிசன், சீமான் தான் கொள்கை ரீதியோட தெளிவாக நிற்கிறாருங்கிறதும், விஜய் அரசியல் வியாபாரி சந்தர்ப்பவாதி, ஆதவர்ஜனாவோட சபரீஷன் எதிர்ப்பு வன்மத்தையும் இவரோட உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு வன்மத்தையும் காட்டக்கூடிய ஒரு நேர்மறையான அரசியல்வாதி அல்ல, ஒரு வளர்ச்சிக்கான அரசியல்வாதி அல்ல, ஒரு நெகட்டிவ் மைண்டு, ஒரு வன்மம் காழ்ப்புணர்ச்சி கொண்ட கோஷ்டிகள்ங்கிறது மக்கள் மத்தியில் தெளிவாகும். இப்போ சீமான் கூட நேற்று பேசும்போது அவரோட ஜனநாயகன் படத்தை பற்றி எந்த இடத்துலையும் குறைச்சி பேசலை. நீ உச்சத்திலே இருந்துட்டு போனதான் சொல்கிறாரு. விஜய் ஒன்றும் உச்சம் கிடையாது, ரஜினிக்கு மார்க்கெட் வேல்யூவோ ரஜினிக்கு இதுவோ விஜய்க்கு இல்லைங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். 3 ரஜினி படம் 500 கோடிக்கு மேலே போயிட்டு இவருக்கு ஒரு படம் தான் போயிருக்குது. இப்பவும் சிவகார்த்திகேயன் படம் செக்கில் வர்றதுனால இந்த படம் ஹாலிடே கலெக்ஷனை ஃபுல்லாக எடுத்துக்க முடியாதுங்க போது அது வாரிசு பீஸ்ட் மாதிரி தான் ஒரு கலெக்ஷனில் வந்து பெரிய அளவு சோலோ ரிலீஸாக இல்லாதலே அது சிக்கிக்கிடும். அப்போ இவர் ஒன்றும் உச்சம் இல்லை, ஒன்று நான் தட்டி தூக்கும்னு சிவகார்த்தியன் பராசக்தியே வருது. ஆனால் சீமான் அவர் உச்சம்னு சொன்ன அந்த இதை டிஸ்பியூட் பண்ணலை. நான் டிஸ்பியூட் பண்ணி என் கருத்தை முன்வைக்கிறேன். பட் சீமான் அதில் முன்வைக்கல. தம்பி உச்சம்னா ஒரு தமிழன் உச்சங்கிறது இருந்துட்டு போட்டுங்கிற அதுக்குள்ளே தான் சீமா இருந்து பேசுகிறாரு, அதை பண்ணலை. ஆனால் அரசியல் ரீதியாக நீ வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் இருக்கிற நெகட்டிவாக எதிர்மறை தீய சிந்தனை பொறாமை காழ்ப்புணர்ச்சி உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்தில் இருக்கிறத பொறுக்க முடியாத ஒரு வன்மம் காழ்ப்புணர்ச்சி தான் உங்ககிட்ட இருக்குங்கிறது
எல்லார் மத்தியிலுமே அது தெரிய வருது. இதைத்தான் நான் உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு காசு கொடுத்து எழுதும் போது நான் கடுமையாக திட்டி, மீண்டும் அதை சொல்ல விரும்பலை, எக்கச்சக்கமாக திட்டி, முட்டா பசங்களா என்ன சொல்கிறீங்கன்னு தெரியாமல் ஒரு இழிவா பண்ணாதீங்கடான்னு சொன்ன பிறகு தான் திரும்ப அதில் திருந்தினாங்க. ஸோ மொத்தமே அது ஒரு வன்ம கோஷ்டி, பாசிட்டிவ் ஓட்டர்ஸே கிடையாது, பாசிட்டிவ் மைண்டே கிடையாது, நெகட்டிவ் மைண்ட் ஆட்கள். மக்களுக்கு இது சீமான் விஜய் கம்பேரிசனில் தெள்ள தெளிவாக தெரியும். ஜூனியரோட கலை அதை மறைச்சிட முடியாது. ஓகே, ஜூனியருடன் கலை ஆசிரியர் அதை மறைச்சிட முடியாது, மக்களுக்கு தெரியும். மக்கள் இன்னைக்கு கையில் எல்லாருமே ஊடகத்தை வச்சிருக்கிறான். ஒரு ஜூனியர் ஊடகம் தான் ஊடகம்னு இல்லை, ஒரு தினத்தந்தி தான் ஊடகம்னு இல்லை, ஒரு தினமலர் தான் ஊடகம் இல்லை, எல்லாருமே கையில் ஊடகத்தை வச்சிருக்கிறான். எல்லாருக்குமே எல்லாம் தெரியும், எல்லாமே ஆய்வு பண்ணி பார்த்துருவான். ஆதவர்ஜினாலில் ஜான ஆரோக்கியசாமி 10 கோடி இல்லை எத்தனை கோடி செலவழித்து சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாலும் வலைத்தளங்கள் மூலமாட்டும் சமூக ஊடகங்கள் மூலமாட்டும் சீமான் யாருக்காக நிற்கிறார், எதற்காக நிற்கிறாருன்னு உடனே போய் சேர்ந்துடும். சீமான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருன்னா அது பத்திரிகைகளில் வர்றதுக்கு முன்னாடியே சீமான் தான் தமிழர் அடையாளமாக நிற்கிறாப்புல, ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் 3 பேருமே துண்டுச்சீட்டுங்கிறத அவன் கத்திரிச்சு எல்லா இடத்துக்குமே பரப்பிட்டு இருக்கிறான். ஸோ ஜூனியர் உடனே நம்பி சீமான் அரசியல் பண்ணலை, இது அம்பானியை நம்பி தான் அரசியல் பண்ணுறாரு. அம்பானியை நம்புறனா அது என்னப்பா, அது அந்த டேட்டா, இது அந்த செல்ஃபோன், இது எல்லாருக்குமே பரவலாக்கி எல்லாருமே பண்ணது அம்பானியோட ஜியோவா, ஜியோ. அதுதான் சீமானுக்கு வளர்ச்சிக்கு காரணம். செல்ஃபோன் மூலமாக, சமூக வலைத்தளங்கள் மூலமாக சீமான் எல்லாருமே ரீச் ஆகிருக்கிறாரு. தினத்தந்தி 4% போட்ட பிறகும் சீமான் 8% வந்தாருன்னா தினத்தந்தியை மீறி சாதிச்சது இதுதான் சீமானை சாதிக்குது. ஸோ ஜூனியரோட மீறி சீமான் சாதிக்குதுன்னா ஒரு மேட்ரே இல்லை. கலை அதில் ஆசிரியராக இருக்கலாம், அதோட எடிட்டர் குடும்பம் இப்படி கூத்தடிக்கிறானுங்க, ஏதோ மோசடி பண்ணுறாங்கிறத கூட ஓனர் குடும்பம் பார்க்காம இருக்கலாம். நான் பேசின பிறகு ஓனர்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கலை ஏதோ பைண்டிங் ஆகி ஜாதிய வரியில் ஏதோ செய்துட்டு இருக்காருங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வருதுன்னு சொல்லும்போது ஓனர் பார்க்குறாங்களா இல்லைன்னு பார்க்கல. உண்மையிலே நான் சொல்கிறேன், ஜூனியரை விட நக்கீரன், குமுதர் போட்டெல்லாம் ஒரு காலத்தில் என்னை தூக்கி விட்ட பத்திரிகைகள், அவங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இப்போ இந்த செல்ஃபோன் உலகத்தில் நான் பிரிண்ட் மீடியாவில் வாரமுறை இதழ்களில் வந்து பார்க்குறது ரொம்ப அபூர்வம். உண்மை. ஒரு காலத்தில் அவங்க தான் ராமதாஸுக்கு எதிராக என் ஃபைட்டுக்கு நின்னாங்க. நக்கீரனில் உள்ள நாணயமான நண்பர்களையும், குமுதரி போட்டத்தில் நாணயமான நண்பர்களையும், ஜூனியரோட நாணய நண்பர்களையும், நெற்றிக்கண் வன்னியர் சமூகமாக இருந்தாலும் என் கூட நின்ன அந்த நாணயமான நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இப்போ பிரிண்ட் மீடியாவில் இந்த வாராந்திர இதழ்களை நான் பார்க்குறது ரொம்ப குறைவு. மற்றவங்களும் இப்படி தான் இருப்பாங்க. அதையும் தாண்டி சமூக வலைத்தளங்கள் ஜான ஆரோக்கியசாமியும் ஆதவ அர்ஜுனாக்களையும் தட்டி தூக்கி தூரத்துக்கு போட்டுட்டு சீமான் எங்கேயோ போயிடுவார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா 2024 விட கோயம்புத்தூரில் சீமானுக்கு 2 மடங்கு கூட்டம், கட்டுப்பாடான கூட்டம். எல்லாரும் பேசுகிறதையும் அது கேட்குறாங்க. அடுத்தால சீமான் தரப்பு 4-5 பப்ளிக் மீட்டிங் போடுறாங்க. விஜய்க்கு ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, விஜய்க்கு ஒரு ஆட்கள் இருந்தாங்கன்னா, ஒரு பப்ளிக் மீட்டிங்காவது விஜய்க்கு எங்கேயாவது நடக்குதா தமிழ்நாட்டில்? அதை வச்சுனா சொல்லுங்க. ஜூனியரோட சொல்லட்டு, தினமலர் சொல்லட்டு, தினமலர் தந்தி சொல்லட்டு, ஜூனியரோட சொல்லட்டு, ஒரு பப்ளிக் மீட்டிங்காவது எங்கேயாவது விஜய்க்கு நடக்குதா? டெய்லி 4-5 பப்ளிக் மீட்டிங் சீமானுக்கு நடந்துட்டு இருக்கு நாம் தமிழர். அதுல முன்ன விட அதிகம் பேர் கூடுறாங்க. அது மக்கள் அங்க ஊர்ல கூடுறது மட்டும் இல்ல, அங்க கார்த்திகா என்ன பேசுறாங்க, இடும்பாவனம் கார்த்திக் என்ன பேசுறாங்கிறத வலைத்தளங்கள்ல போடுறாங்க. அது மணிக்கு பல ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 24 பார்த்ததை விட 3 மடங்கு சீமானை பார்க்குறாங்க. ஜூனியரோடங்கிற பிரிண்ட் மீடியாவில் கலைங்கிற ஒருத்தர் ஜாதி வரியில் எழுதி ஒன்றும் ஆக போகிறதில்ல. பிரிண்ட் மீடியாவில் 3 மடங்கு பார்க்குறாங்க. பப்ளிக் மீட்டிங் நடக்குது. சீமானுக்கு கோயம்புத்தூர் கூட்டத்துக்கு 24 விட 25ல் 2 மடங்கு வருது. ஸோ சீமான் வந்து முன்னோட 2 மடங்குக்கு மேலே ஜம்ப் பண்ணி ஓட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சீமான் கம்பேரிசன்லேயே இருக்குது. முந்தைய 24 சீமான் 25 சீமான்லேயே இருக்குது. இது இந்தியா டுடே மணி ஆய்ந்து பார்த்து தெரிஞ்சா, இருட்டில் இல்லாமல் ஆய்வு பார்த்து தெரிஞ்சா இந்தியா டுடே மணிக்கு தெரியும். நான் இருட்டில் இருந்து தான் பேசிகிட்டு இருப்பேன்னா அவருக்கு விருப்பம். நான் தரவுகளோட தான் என் கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் நான் முன்வைக்கிறேன். எதுவுமே தரவு இல்லாமல் நான் பேசவே மாட்டேன். அந்த வகையில் விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு மிகப்பெரிய லாபம். ஜூனியரோட எழுதுங்க, எல்லாருமே எழுதுங்க, விஜயும் சீமானையும் கம்பேர் பண்ணி. அது சீமான் ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் மேல பற்றுதலையும் வெறியையும் கூட்டுது. சாதாரண மக்கள் மத்தியில் விஜய் அரசியல் வியாபாரி,
சீமான் கொள்கை உறுதி கொண்டு 214 தனிச்சு பண்ணு டேரிங்காக நிற்கிறான். விஜய் அரசியல் வியாபாரம் பண்ண வந்திருக்காருங்கிறதும் மக்கள் மத்தியில் தெளிவாக தெரியுது. ஸோ அண்ணாமலை சீமான் கம்பாரிசனில் சீமான் எப்படி எழும்பினாருன்னா, அண்ணாமலை ஏன் கொடநாடு கொலையை பற்றி பேசலை, அண்ணாமலை ஏன் தூத்துக்குடி துப்பாக்கி சூழலை பற்றி பேசலை, அண்ணாமலை கூட்டணின்னா பெய் தான் தீரணுங்கிற ஒரு கருத்து வரும்போது, கட்சி கட்டுப்பாடு திமுக கூட போனாலும் பெய் தான் தீரணும்னு சொல்லும்போது சீமான் தான் இண்டிபெண்டன்ட் லீடர்னு சீமான் ஒரு எழுச்சியை பெறாரு. கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசனில் கமல்ஹாசனுக்கு தென் சென்னையிலும் சிறுபந்திலும் பிராமணர்கள் புறமொழியாளர் ஓட்டு கிடைச்சிது. சீமானுக்கு நம்ம ஆளுன்னு சீமானுக்கு பறையர், தேவேந்திர குல வேளாளர், வண்ணார், நாவிதர், குயவர், விஸ்வகர்மா, செங்குந்தர், இந்த மாதிரி அரசியல் அதிகாரம் இல்லாத ஜாதிகள் ஓட்டு பரவலாக கிடைச்சிது. அன்னைக்கெல்லாம் நாடார் ஓட்டெல்லாம் கன்னியாகுமரியில் சீமானுக்கு கிடைக்கல. இப்போ கூட கடைசியாக பார்லிமெண்ட்டில் சீமானுக்கு 60% நாடார் உள்ள இடத்துல சீமானுக்கு 5% தான் ஓட்டு கிடைச்சிருக்கு, குறைவாக தான் கிடைச்சிருக்குது. இனிமேல் கிடைக்கலாம். ஸோ சீமான் கமல்ஹாசன் கம்பாரிசனில் கமல்ஹாசன் இவங்களுக்கான ஆளுன்னு பிராமணர்களும் புறமொழியாளர்களும் கமல்ஹாசனுக்கு போட்டாங்க. சில இடங்களில் கமல்ஹாசன் 10% மேலே வாங்கினார். ஓகே, சீமான் எங்கேயுமே 10% வாங்கலை. பறையர்கள் ஆதரவில் ஸ்ரீபெரும்புதூரில் மட்டும் கொஞ்சம் நல்ல ஓட்டு எடுத்தார். மற்றபடி எல்லா இடமே அந்த 3-4 தான். விஜய் சீமானுக்கு இது கமல்ஹாசனுக்கு அப்படி இல்லை. உசிலம்பட்டி, முதுகுளத்தூர், மேலூர், ஆண்டிப்பட்டியெல்லாம் 1%. அப்போ ஜாதியை வச்சு சினிமா வச்சு ஓட்டு இல்லை. அதுதான் கமல்ஹாசன் ரசிகம் வேற வாக்காளர் வேறன்னு சொன்னாப்புல. விஜயும் 26 முடிஞ்ச பிறகு தான் ரசிகம் வேற வாக்காளர் வேற, அபிமானம் வேற, கருத்து கணிப்பில் ஜாலியாக சொல்லிட்டு போகிறது வேற, களத்தில் ஓட்டு போடுறது வேறங்கிறதெல்லாம் 26 தேர்தல் முடிவில் தான் ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, இவர் ஜோசப் விஜய் எல்லாத்துக்குமே விஷயங்கள் தெரிய வரும். அந்த வகையில் இந்த விவரம் தெரியாத, ஒரு கொள்கை உறுதி இல்லாத, மக்கள் மத்தியில் ஒரு கொள்கையை எடுத்து வைக்க திராணியற்ற, அறிவற்ற அந்த கூட்டத்தை விட ஒரு கொள்கையை சொல்லி உறுதியாக தமிழர் அடையாளமாக தமிழுக்காக எம்ஜிஆர், பெரியார், கலைஞர் போன்றவங்களையே, ஜெயலலிதா போன்றவங்களை விமர்சித்து களத்தில் இருக்கக்கூடிய சீமான் சுத்த வீரங்கிறதும், ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவுங்கிறதும் சீமான பெரிய அளவு உயர்த்தி விடும். விஜய் சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, பச்சோந்திங்கிறதும் சீமான பெருசாக உயர்த்தும். விஜய் சீமான் கம்பாரிசத்தை ஜூனியருடன் பண்ணினாலும், இவர் சுனில் ஜான் ஆரோக்கியசாமி பண்ணினாலும், ஆதவர்ஜுனா பண்ணாலும் சீமானுக்கு கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன் மாதிரி, அண்ணாமலை சீமான் கம்பாரிசன் மாதிரி பெருத்த லாபம். இன்னும் சொல்ல போனால் அனுகூல சத்துரு தான் சீமானுக்கு விஜய். விஜய் வராமல் இருந்தால் அந்த அதே பைப்போலர்னு போயிருக்கும். திமுக அண்ணா திமுக போட்டி, காங்கிரஸ் பாஜக போட்டி, ஸ்டாலின் இந்தியா கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கும் போட்டின்னு போயிருக்கும். சீமான் ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்குது. விஜய் வந்ததுனால சீமானுக்கு வேலை எளிதாயிட்டு அந்த பைப்போலரை உடைச்சி மேலே வரும்போது கொள்கை உறுதியிலையும் இந்தந்த மக்களுக்காக சீமான் தெளிவாக நிற்கிறாருங்கிறதும் வெளியே வரும்போது அந்த மக்களோட ஆதரவில் காஸ்ட் கன்சால்டேஷனில் சீமான் பெரிய அளவு ஏறி வந்துடுவார். குறிப்பாக நான் சொல்லுவேன், இவர் விஜய் ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த அவர் புஷி ஆனந்த பொதுச்செயலாளராக்குனா நான் பாராட்டுறேன். சமநீதி அடிப்படையில் சகோதரர் விஜய்க்கு நான் பாராட்டுறேன்னு மனசார நான் விஸ்வகர்மா பொதுச்செயலாளரை போட்டதுக்கு நான் பாராட்டக்கூடியவன் தான். ஆனால் கோயம்புத்தூர் மீட்டிங்கில் ஹுமாயூன் என்ன பேசுகிறாருன்னா, வட இந்திய முதலாளியாளர் வரும்போது நம்ம ஆசாரி சமூகம், அவர் விஸ்வகர்மாங்கிற பேர் சொல்லலாம், நான் விஸ்வகர்மான்னு சொல்லக்கூடியவன் தான். அவர் ஆசாரி, பத்தர், பொற்கொல்லர், தச்சர், அந்த மாதிரி அந்த சமூகங்களை பொற்கொல்லர் தான் மெயினாக வச்சு பேசுகிறாரு. நம்ம ஆசாரி மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்க இதை வட இந்திய முதலாளிகள் வியாபாரிகள் அபகரிச்சிருக்காங்கன்னு அந்த ஆசாரி மக்களோட அந்த தொழிலுக்காக நாம் தமிழர் பேசுகிறாங்க, கார்த்திகா பேசுகிறாங்க, ஹுமாயூன் பேசுகிறாங்க. ஸோ அந்த காஸ்ட் கன்சல்டேஷனை சீமான் செய்கிறாரு. இந்த மக்களுக்காக குரல் கொடுக்காரு சீமான். அவர் வெறும் புஷியானந்துங்கிற ஒரு விஸ்வகர்மாவை பொதுச்செயலாளரை வச்சுக்கிட்டு வடவர்களால் ஆசாரி மக்கள் பாதிக்கப்படுறாங்கிறத விஜய் பேச மாட்டார். அப்போ அந்த மக்களுக்கு தெரியும், நமக்காக நம்ம தொழிலுக்காக என்னைக்கு நிற்கக்கூடியவன் சீமான். பட் ஒரு விஸ்வகர்மாவை பொதுச்செயலாளரை போட்டதை நான் பாராட்டுறேன். அப்போ இந்த கம்பேரிசன்லாம் வரும்போது தான் சீமான் மக்களுக்காக நம்ம இதுக்காக தெளிவாக நிற்கிறாரு. விஜய் ஒரு ஷோ கேம் தான் ஆடிட்டு போகிறாருங்கிறது தெளிவாக வரும். ஸோ மூன்றாவது கம்பேரிசனும் சீமானுக்கு மிகப்பெரிய ஜம்பை கொடுக்கும். 1லேருந்து 4 போனது கமல்ஹாசன் கம்பாரிசன், 4லேருந்து 8 போனது இவர் அண்ணாமலை கம்பாரிசன். அடுத்தால விஜய் கம்பாரிசனும் இது மல்டிபோலர் ஆகிட்டு சீமானுக்கு கொள்கைகள், தமிழ் உணர்வு, இன்னும் சொல்ல போனால் 3 ஒரே சைடு, பெரியார் சைடு, 3 ஒரே சைடு, திராவிட சைடு. சீமான் மட்டும்தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன், இரட்டைமலை சீனிவாசன், ஆயத்திதாச பண்டிதர்,
காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளை நார் நாராக உரிப்பேன். இதெல்லாம் டிஃபரன்ஸ். இதெல்லாம் தெளிவாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். விஜய் இல்லைன்னா இதெல்லாம் பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிடாது. கமல்ஹாசன் கம்பாரிசன் இல்லைன்னா பெரிய அளவுக்கு சீமான் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துவிட மாட்டார். அண்ணாமலை கம்பாரிசன் இல்லைன்னா பெரிய அளவில் மக்கள் சீமான்கிட்ட போய் சேர்ந்துவிட மாட்டார். விஜய் கம்பாரிசன் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் சீமானை கொண்டு சேர்க்குது. விஜய் தரப்பினர் வந்து சீமானுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கறது லாபம். ஒவ்வொரு விஷயமும் சீமான் தெளிவாக யாருக்கு நிற்கிறாங்கங்கிறது மக்கள் மத்தியில் சீமானை கொண்டு போய் சேர்க்குது. பாரதியாருக்கு பாரதத்தினா கேட்கக்கூடிய ஒரு சீமான், வஉசிக்கு பாரதத்தினா கேட்கக்கூடிய ஒரு சீமான், மதுரை ஏர்போர்ட்டுக்கு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பெயர் கேட்கக்கூடிய ஒரு சீமான், பல்லர்களே பாண்டியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சீமான், தேவேந்திரகுல வேளாளர் இல்லாமல் யார் வேளாளர்கள்னு கேட்கக்கூடிய ஒரு சீமான். விஜயாலாம் இதெல்லாம் கேட்க முடியாது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் சீமானை வந்து மிகப்பெரிய ஜம்பிங் ஓட்டை கொடுக்கும். இன்னும் மீண்டும் சொல்கிறேன், திருப்பரங்குன்றத்தில் நாயுடு சமூக ஓட்டில் 15% ஓட்டு தாண்டினவர், அம்பாசமுத்திரத்தில் 2% ஓட்டு தான் எடுத்தார், கிள்ளியூரில் 1% ஓட்டு தான் எடுத்தார். விஜய்க்கு அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலை நான் லேசாக கோடிட்டு காட்டிட்டேன். இன்னும் வரும் நாட்களில் அடித்து நொறுக்குவேன். டெமாலிஷன் மாஸ்டர்ஸ் நாமங்கிறது ஜான் ஆரோக்கியசாமிக்கே தெரியும். எனிவே விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ். சீமான் யாருக்காக நிற்கிறாரு, எதற்காக நிற்கிறாரு, எந்த கொள்கைகளுக்காக நிற்கிறாரு, எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ பெரியாரையோ தூக்கி பிடிக்க நிற்கல, வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவருங்கிறத நிறுவதுக்காக நிற்கிறாரு. இது எல்லாமே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த வகையில் விஜய் சீமானின் அனுகூல சத்துரு. இதை இந்தியா டுடே மணி புரிஞ்சுக்கிடுவாரா மாட்டாரான்னு தெரியல. இதை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணால் அவருக்கு அறிவு நாணயம் மேலும் சிறப்பாக இருக்கும். ஓகே சார், பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க சார். மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றிங்க சார். நன்றி.